அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு. இன்றைக்கு 3 விதமான சுவிட்ச் வேர்டும் மிராக்கல் நம்பரும் பார்க்க போகிறாங்க. ரொம்ப மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை சொன்ன 1 மணி நேரத்தில் நீங்கள் மனசில் நினச்சிருக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மிராக்கல் சுவிட்ச் வேர்டுன்னு கூட சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான 3 தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது. ரொம்பவும் பலன் தரக்கூடியது. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு தாராளமாக சொல்லலாம். நடக்கும்போதும், உட்காரும் போதும், படுத்து தூங்கும் போதும் நீங்கள் சொல்லலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா இந்த ஒரு 3 விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான இந்த ஒரு 3 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதே போல் நீங்கள் மனசில் நினச்சிட்டு சொன்ன காரியங்கள் சின்ன வேண்டுதல்கள் ஒரே 1 மணி நேரத்தில் நிறைவேறிடும். கொஞ்சம் பெரிய பிரார்த்தனையாக இருந்தால் அதுவுமே நிறைவேறும். அதற்கான டைம் எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீருங்க. அந்த அளவுக்கு அற்புதமான வார்த்தை. அது என்ன, அதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்று பார்த்திங்கன்னா 3 விதமான சுவிட்ச் வேர்டும் ஒரு நம்பரும் பார்க்க போகிறோம். இது உங்கள் அனைவருக்குமே பலன் தரக்கூடியது. முதல்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டு யாருக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக. அதாவது உங்களுடைய குழந்தைகள் எக்ஸாம் எழுதுவாங்க. இப்போ 10th 12th எல்லா குழந்தைகளும் ஆனுவல் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அந்த எக்ஸாமில் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் அவங்க படித்தது நினைவில் இருக்கிறதுக்கும், அது அடுத்தது பார்த்திங்கன்னா படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அந்த குழந்தைகளுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள் தாராளமாக சொல்லலாம். முடிஞ்சால் அந்த குழந்தைகளை சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் கிடையாது, சில குழந்தைகள் வீட்டில் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. தீய பழக்கம் ஏதாவது இருக்கும். அதாவது காலேஜ் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, அடிக்கடி ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்குறதுல சொல் பேச்சு கேட்காம இருக்கிறாங்க பாருங்கள். அது போல் இருக்கிற குழந்தைகளுக்கும் இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுடைய குழந்தைகளுக்காக இந்த ஒரு நம்பர் 220 அப்படின்ற நம்பரை அந்த குழந்தைகளுடைய இடது கையில் வாட்ச் கட்டுற இடத்துல டெய்லியுமே எழுதலாம். அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த 220 அப்படின்ற நம்பரை எழுதி அவங்க புக்ஸ் வச்சுருக்கிற இடத்துல வைக்கலாம். அடுத்தது இந்த ஒரு வார்த்தையை முடிஞ்சால் அந்த குழந்தைகளையும் சொல்லலாம். சப்போஸ் அவங்க சொல்லாத பட்சத்தில் பேரண்ட்ஸ் அம்மாவோ அப்பாவோ இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொல்லும்போது நிச்சயம் குழந்தைகள் நல்ல படிப்பில் ஆர்வத்தோடு நல்ல இன்ட்ரெஸ்டோடு படித்து நல்ல ஒரு மார்க் எடுப்பாங்க, சொல் பேச்சை கேட்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகும். சேவ் ஆஃப் டிவைன் ஆர்டர் பி, சேவ் ஆஃப் டிவைன் ஆர்டர் பி, சேவ் ஆஃப் டிவைன் ஆர்டர் பி அப்படின்ற இந்த வார்த்தையை ஒரு 10 நிமிஷம் உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு 5 நிமிஷம், காலையில் ஒரு 5 நிமிஷம், மதியம் ஒரு 5 நிமிஷம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய பசங்களை சொல்லலாம். அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்கள தாராளமாக சொல்லலாம். சப்போஸ் அவங்க சொல்லாத பட்சத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய பேரை மனசில் நினச்சிட்டு அவங்க நல்லா படிக்கணும், அவங்க சொல் பேச்சு கேட்கணும், அதே போல் அவங்கக்கிட்ட இருக்கிற தீய பழக்கங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸு தாராளமாக சொல்லலாம். இதை சொல்ல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க, பிரிந்து இருப்பாங்க. அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்கும். பார்த்தாலே சண்டை வருது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது போல் பிரிந்த மனைவி ஒன்று சேர்றதுக்கும் விருப்பமே ஆசையே இல்லாமல் வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்காகவும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய கணவர் உங்களோட சேர்ந்து வாழணும், உங்கள் மேலே விருப்பமாக பிரியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீனஸ் லவ் ஷிபாங் பி, வீனஸ் லவ் ஷிபாங் பி, வீனஸ் லவ் ஷிபாங் பி அப்படின்ற இந்த சுவிட்ச் வேர்டை மனசில் ஒரு டெய்லியுமே 5 நிமிஷம் நீங்கள் சொல்லலாம். காலையில் மாலையில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கணவருடைய பேரை மனசில் நினச்சிட்டு அவர் கூட சேர்ந்து வாழணும், அந்யூன்யமாக இருக்கணும், சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள். அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் முதல்ல உங்களுடைய கணவருடைய பேர் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே இந்த சுவிட்ச் வேர்டை எழுதிக்கோங்க. வீனஸ் லவ் ஷிபாங் பி அப்படின்ற இந்த சுவிட்ச் வேர்டை ரெட்
கலர் பெண்ணால் எழுதி அதுக்கு கீழே உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதுனதை உங்களுடைய கணவர் தூங்கக்கூடிய பில்லோ கடியிலையும் வைக்கலாம், இல்லை நீங்கள் தூங்கக்கூடிய பில்லோ கடியிலையுமே அதை நீங்கள் வைக்கலாம். இப்படி வச்சுட்டு நீங்கள் தூங்கும்போது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அதே போல் லவ்வர்ஸ் நல்லா அந்யோன்யமாக பழகியிருப்பாங்க, அவங்க விட்டுட்டு போயிருந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை கணவன் மனைவி யாருக்கு வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலனை உடனடியாக பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். சப்போஸ் உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். கடனாக கொடுக்கக்கூடிய தொகை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் சொல்லலாம். வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் தீர்க்கவே முடியல அப்படின்ற பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் இதை சொல்லலாம். எதற்கு வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் முழுவதும் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டு. இதை சொன்ன 1 மணி நேரத்தில் நிறைய பேருக்கு அவங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறியிருக்கு. சின்ன வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதற்கான டைம் எடுத்துக்கும். அது வரைக்குமே இதை நீங்கள் காலையில் ஒரு 5 நிமிஷம், இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம், இல்லைனா உங்களுடைய பிரச்சனை பெருசாக இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து உடனடியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனசில் நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது எப்பேற்பட்ட கடினமான பிரச்சனையில் இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும். அதற்கான சுவிட்ச் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் சர்ச் ஹார்ஸ், டிவைன் சர்ச் ஹார்ஸ், டிவைன் சர்ச் ஹார்ஸ் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த 1 மணி நேரத்திலே சின்ன பிரச்சனைகள், ஏதாவது மிகவும் எளிமையான பிரச்சனைகள் உடனடியாக தீர்ந்திடும். ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் இந்த வார்த்தை தீர்த்து வச்சிடும். அந்த அளவுக்கு குதிரையுடைய சக்தி, அதாவது இந்த ஹார்ஸோட முழு பவரும் இந்த வார்த்தையில் இருக்குது. எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ, குதிரை எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுதோ அதே அளவுக்கு உங்களுடைய பிரச்சனையும் அதிவேகமாக, அதாவது அது எந்த அளவுக்கு அதிவேகமாக போகுதோ அதே போல் உங்களுடைய பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். முழுக்க நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் என்ன சொன்னால் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நடக்காதுங்க. ஆனால் நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு ஏன் சுவிட்ச் வேர்டு அப்படி சொல்கிறேன்னா, சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியுது பாருங்கள், அதே போல் இது சொன்ன உடனே இது வேலை செய்ய தொடங்கிடும். அந்த அளவுக்கு அற்புதமான 3 விதமான சுவிட்ச் வேர்டு சொல்லியிருக்கோம். அதே போல் குழந்தைகள் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு பிஹேவியர் நல்லா இருக்கணும், அவங்க நல்ல செம்டம் எடுத்து மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 220 நம்பர் சொல்லியிருந்தேன். அதே போல் சேவ் ஆஃப் டிவைன் ஆர்டர் பி அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அதை ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதி அவங்க தூங்கக்கூடிய அவங்க தலைக்கடியில் பில்லோ கடியில் வச்சுடுங்க. இப்படி செய்வதன் மூலமாக நல்ல மாற்றம் ஏற்படும். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம், எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். முழுக்க நம்பிக்கையோடு நான் சொன்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக காணலாம். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.